பெண் இயக்குனர்கள், பெண் எழுத்தாளர், பெண் இயக்குனர்கள் வழங்கும் இந்த நாடகம். மிஸ்ஸஸ் வசந்தி ஆனந்த் இவர்கள் தான் இந்த கதையின் எழுத்தாளர் மற்றும் லலிதா ரமேஷன் அவர்கள் இந்த கதையின் இயக்குனர். உங்களுக்காக அடுத்ததாக ஒர்க் ஃப்ரம் ஹோம். அது காஃபியை குடிச்சாதான் நம்மளுக்கு வேலையே ஓடும். காலங்காத்தால பிக் பாஸ்கெட்டா? பரவாயில்லையே, நேத்து ஆர்டர் பண்ண இன்னைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டானே. காஃபி ஆறிடுச்சு. ஐயோ, வெங்கட் ஷர்ட் அயர்ன் பண்ண சொன்னாரே. அப்பாடி, ஷர்ட் அயர்ன் பண்ணி வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு இப்போ. ஹலோ சுதா, நீ காஃபி எங்க? ஏன் லேட்டு? இந்தாங்க உங்க காஃபி. ஷர்ட் அயர்ன் பண்ணி வைக்க சொன்னேனே. அது ஏற்கனவே உங்க ரூம்ல பண்ணி வச்சாச்சு. ஓகே ஓகே. மா, மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போதுமா? பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபியும் கொஞ்சம் ரூம்லயே கொடுத்துட்டேன். வந்துட்டேங்க ஆதித்யா. மா, எனக்கு தான் சாம்பார் பிடிக்காதுன்னு தெரியும்ல, தக்காளி சட்னி இறக்கலையா? ஒரு நிமிஷம் இருடா, கொண்டு வந்துருக்கேன். ஒரு நாள் சட்னி இல்லனா என்ன? சுதா, பிரேக்ஃபாஸ்ட் எங்க? டைம் ஆயிடுச்சு. தோ வந்துட்டேங்க. இந்தாங்க உங்க பிரேக்ஃபாஸ்ட். ஓ, இன்னைக்கு தக்காளி சட்னியா? தோர கேட்டாரா? எல்லாம் நீ கொடுக்குற இடம். பதுவே சுதா, இன்னைக்கு எனக்கு பேக் டு பேக் ஆன்லைன் மீட்டிங்ஸ் இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் டிஸ்டர்ப்ட். ஓகே? எனக்கும் தான் ஆசை, ஒரே ஒரு தடவை ஐ டோன்ட் வாண்ட் டு பி டிஸ்டர்ப்னு சொல்லணும்னு. எங்க அத்தை, இந்தாங்க. இன்னைக்கு தேங்காய் சட்னி செய்ய டைம் இல்ல, சாம்பாரோட சாப்பிட்டுடுறீங்களா? அதான் தெரியுமே, ராத்திரி ஃபுல்லா லேட்டா டிவி பார்க்க வேண்டியது, காலையில லேட்டா எழுந்துக்கிறேன். பகலெல்லாம் சும்மா தானே இருக்கிற, அப்ப பார்க்கலாம் டிவி. ஓ நோ சுதா, இன்டர்நெட் என்னாச்சு பாரு. என்னங்க, ஏதோ ரீசெட் பண்றேன், பண்ணியாச்சு பாருங்க. இப்போ ஒர்க் பண்ணுது. நீ பகல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த கம்பெனிக்காரனை வந்து அட்டெண்ட் பண்ண சொன்னேன், ஒன்றும் பண்ணலையா? வீட்டில் சும்மா தானமா இருக்க. ஒரு காஃபி குடிக்க முடியறது இல்ல, இந்த இட்லி வேற காஞ்சு போச்சு. பில் பே பண்ணியாச்சு, ஏன் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குது? சுதா, பகல் சாப்பாடுலாம் செய்யறதா இல்லையா? வந்துட்டேன். நேரமா போனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றான்னு தெரியலையேவா? இல்லட்டே, பில்லு தான் பே பண்றேன். ஏதோ ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இரு. எல்லாம் சும்மா சமையல் பண்றேன். ஆமா ஆமா, விடிஞ்சது போ. ஐயோ, கேஸ் தீந்து போச்சே. கணேஷ் கேஸ் ஏஜென்சிங்களா? ப்ளீஸ் கொஞ்சம் அர்ஜென்ட்டா சிலிண்டர் அனுப்பிச்சிடுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கொலவல தண்ணி வரலங்கா. அட சாரதா, நான் ரிப்பேர் ஏற்கனவே சொல்லியாச்சு, வந்துருவாங்க. நீ உன் வேலையை பாரு, மத்த வேலையை பண்ணலாம்ல. ஒரு வழியா இண்டக்ஷன் அடுப்ப வச்சு சமையல முடிச்சாச்சு. ஆதித்யாவுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மத்த வேலையெல்லாம் பார்க்கலாம். சுதா, பசிக்குது. லஞ்ச் எங்க? வந்துட்டேங்க. இந்தாங்க உங்க லஞ்ச். அம்மாக்கும் ஆதித்யாவுக்கு மீட்டிங் இருக்கா, ரூம்லயே கொடுத்தாச்சு. அத்தை, இந்தாங்க உங்க சாப்பாடு. என்ன இன்னைக்கு வெறும் பொரியல் தான் செய்திருக்கியா? கூட்டு இல்லாம என் மகன் சாப்பிடவே மாட்டான், பாவம் குழந்தை. அத்தை, நீங்களே பாத்தீங்கல்ல, கேஸ் தீந்து போச்சு. இண்டக்ஷன் அடுப்பு வச்சு அறியவே இல்லைங்க. அடடே, சித்தியா? வாங்க. ரமேஷ் வாங்க. எங்க இந்த பக்கம்? இங்க ஃப்ரெண்ட் பார்க்க வந்தவனே.
சரி அப்படியே உங்களெல்லாம பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. அத்தை யார் வந்திருக்காங்க பாருங்க. அடடே லக்ஷ்மி வாமா, ரமேஷ் வாப்பா. லதா வரலையா? லதா ரொம்ப பிஸி. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சித்தி. ரமேஷ் உங்க கிளினிக் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு தான் தெரியுமே எங்களை மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் பொழப்பு சுமாரா போயிட்டு இருக்கு அண்ணி. அப்படியா? சரி கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஐயோ நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். என்ன இவ்வளவு தூரம்? ஒரு கப் காஃபி வேணா கொடுங்களேன் ப்ளீஸ். அப்படியா? சரி பேசிட்டே இருங்க, 2 நிமிஷம் காஃபி எடுத்து. சரி சரி சீக்கிரமா கொண்டா. பெரியம்மா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆதித்யாவும் வெங்கட்டும் என்ன பிஸியா? அவங்க அந்த ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? அதான். அவங்க எப்ப பார் வேலை வேலை வேலை, சாப்பிட கூட டைம் இல்லப்பா. எங்க அப்பா அப்ப சுதா அவ சும்மா தான் இருக்கா வீட்டுல. தேங்க்யூ அண்ணி. சூடா என்னப்பா சுதா வீட்ல சும்மாவே இருக்குது, உனக்கு போர் அடிக்கல? நீ ஏன் தையல் யோகான்னு ஏதாவது ஒண்ணு பழகக்கூடாது? ஒண்ணு இல்ல அதாவை பாரு, எப்ப பார்த்தாலும் பிஸி, ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இரு. நீ வேற எங்க அதெல்லாம். நீ காஃபி குடிச்சிட்டு உள்ள வா, நம்ம உட்காந்து விவரமா பேசுவோம். அம்மா வாங்கம்மா நம்ம கிளம்பலாம். பெரியம்மா நாங்க போயிட்டுறோம். அண்ணி நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சாயங்காலமா நான் ஃபோன் பண்றேன். ஓகே பாய். சுதா என்னது டப்பால என் மாத்திரை எல்லாம் போட்டு வையின்னு சொன்னேன்ல, எனக்கு கண்ணு தெரிஞ்சா உன்னையே கேட்க போறேன். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? எப்பவும் நான் தானே போடுறேன். உங்களை என்னைக்காவது போட சொல்லிருக்கேனா? என்னடா இப்படி பேசுறாவோ? என்ன இவ்வளவு அழுத்துக்கிற? நீ பகல்லாம் ஃப்ரீயா இருக்கிறதுனால அம்மா இதை பண்ண சொல்றாங்க. சும்மா தனமா இருக்க. அத்தை உங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட்க்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. நானும் ரெடி ஆகுறேன். என்னது? அப்பாயின்மெண்ட் இப்பதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கியா? முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருக்க கூடாதா? ஃப்ரீயா தானே இருக்க, என்னெல்லாம் சொல்றது? சொல்ற. ஆமாங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். அப்பாடா, எல்லாருக்கும் டின்னர் கொடுத்தாச்சு. ஒரு வேளை உட்கார்ந்து சாப்பிடலாம். போன் அடிக்கிற மாதிரி இருக்கு. அடடே, ஹலோ வித்யாவா? எப்படி இருக்க? சுதா போயிட்டு இருக்குதுப்பா. இப்பதான் வேலையில இருந்து வந்தேன். ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜாலியா டிவி பார்த்துட்டு இருப்ப. உனக்கு என்னப்பா கொடுத்து வச்சவ? எங்கப்பா, இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாப்பிடலாம்னு உட்காந்தேன். டிவி பார்க்கிறதுக்கு எனக்கு எங்கப்பா டைம்? என்னடி சொல்ற? டைம் இல்லையா? நீ தான் சும்மா தானே இருக்கிற, வேலைக்கு கூட போலியே. சும்மா இருக்கும் போதே வா. என்ன சொன்ன வித்யா? என்ன சொன்ன நீயுமா? வீட்டுல சும்மா இருக்கும் போதே பகல்ல சும்மா இருக்கும்போது பண்ணக்கூடாதா? உனக்கு என்ன சுதா, சும்மா தானே இருக்கிற? வீட்டுல சும்மா இருக்கும் போதே பகல்ல சும்மா இருக்கும்போது பண்ணக்கூடாதா? உனக்கு என்ன சுதா, சும்மா தானே இருக்கிற? என்னமா ஆச்சு? நல்ல வேலைடா, நீயே ஃபோன் பண்ணடா. உடனே கிளம்பி வீட்டுக்கு வரியாடா. சுதாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. கெத்து பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருந்தாடா. இப்போ மயக்கம் வேற போட்டு விழுந்துட்டாடா. கொஞ்சம் உடனே கிளம்பி வேடா ப்ளீஸ்டா. ஏய் வெங்கட் காம் டவுன்டா. நான் உடனே அங்கே கிளம்பி வரேன். அதுக்குள்ள நீ அண்ணியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண விடுறா. ஓகே பாய். வாடா.
வெங்கட் அன்னைக்கு ஊசி போட்டிருக்கேன்டா இப்ப ஷீல் பி ஃபைன்டா, டோன்ட் வரிடா. ஏ ரமேஷ், சுதாக்கு என்னடா ஆச்சு? அவன் ஏன்டா இப்படி இருக்கா? வெங்கட் நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளுடா. அண்ணியை நான் மத்தியானமே கவனிச்சேன். அதை பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அவங்க ஒரு பயங்கரமான அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஹே ரமேஷ், மத்தியானம் நீ அப்படி என்னடா கவனிச்ச? சுதாக்கு என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு? வெங்கட் நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு. அண்ணி வீட்டுல நாள் முழுக்க எல்லா வேலையும் கவனிக்கிறாங்க. ஒரு கேஸ் சப்ளை, வாட்டர் ரிப்பேர், டாக்டர் அப்பாயின்மெண்ட்னு எல்லாத்தையும் அவங்க தான் கவனிக்கிறாங்க. சம்பளம் கிடையாது, லீவு கிடையாது. ஏன் அவங்களால நிம்மதியா சாப்பிட கூட முடியலடா. அதெல்லாம் விடுறா. அதுக்கு மேல அவங்களுக்கோ அவங்க செய்யற வேலைக்கோ ஒரு வேல்யூவே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்கடா. ஹே என்னடா இதெல்லாம் சர்டிஃபிகேட்டா? யாருக்கிட்ட வேணும் உன்னோட சர்டிஃபிகேட்? இன்னும் வேற என்னடா சொல்ல வர? பாரா, மாமியார், சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஆதித்யா, ஏன் நீ கூட அவங்கள வீட்டுல சும்மா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் குத்தி குத்தி காட்டிட்டு இருக்கீங்க. சும்மா இருக்கும்போது இதை செய்யலையா அதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லி காட்டுறது, இதெல்லாம் இட் ஹஸ் அஃபெக்டட் ஹர் பேட்லிடா. டேய் நான் அப்படி என்னடா சொன்னேன் அவ்வளவு அஃபெக்ட் ஆகிறதுக்கு? புரியலடா. புரியலையா? உனக்கு புரியும்படியா சொல்றேன். நீ என்ன வேலை பண்ற, எங்க வேலை பார்க்கற? நீ உனக்கு தெரியாதுல்ல, நான் ஐடி கன்சல்டன்ட் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். உன் புள்ள ஆதித்யா? டேய் அவன் ஆடிட்டர் டா, he is also working from home. அண்ணி சுதா? she is not working டா, அவ வீட்ல சும்மா தான்டா இருக்கா. மறுபடியும் சொல்லு. she is not working டா, அவ வீட்ல ஃப்ரீயா தான் இருக்கான்னு சொல்ல வரேன்டா. அது எப்படி சார்? நீயும் ஆதித்யாவும் ஆபீஸ் வேலைய வீட்ல 8 மணி நேரம் பண்ணீங்கன்னா அது ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். அண்ணி 24/7 வீட்டு வேலை எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. நாட் ஒர்க்கிங், நீங்க சும்மா இருக்கீங்கன்னு குத்த வர. டேய் அவங்க ஒரு நாள் உண்மையிலேயே நாள் முழுக்க வேலை செய்யாம இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருடா, யோசிச்சு பாருடா. டேய் ரமேஷ், இப்பதான்டா புரியுது. இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நானும் இத்தனை நாள் சுதாவை நீ சும்மா இருக்கேன்னு சொல்லி ஹர்ட் பண்ணிட்டேன்டா. தப்புடா, பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. டேய் இதுக்கு நீ தான்டா ஏதாவது சொல்யூஷன் சொல்லணும்டா, ப்ளீஸ்டா. வர்றா, ரிலாக்ஸ். அண்ணி ஷீல் பி ஃபைன் டா. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போதைக்கு உங்களோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்ட் தான். ஆனா முக்கியமா இனிமே அவங்க வீட்டுல யாரும் சும்மா இருக்காங்க தயவு செஞ்சு சொல்லிடாதீங்களா ப்ளீஸ். இல்லை கண்ணா, நெவர் அகைன். இன்ஃபேக்ட் நம்மலாம் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எப்பவும் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம்டா. பெரிய தப்புடா. அவங்க நிலைமையில் நம்ம ஒரு நாளுக்குள்ளே இருக்க முடியாதுடா. ஓடி போயிடுவேன்டா. சுதா, how are you சுதா? ஐ எம் சாரிம்மா. நீ சும்மா இருக்கேன்னு நிறைய தடவை சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நீ சும்மாவே இருந்ததில்லம்மா. யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் அவர் ஃபேமிலி 24/7 from home, ma. I'm sorry, ma. Thanks a lot for